கடல் எல்லைக்குள் அந்நிய கப்பல்கள் மீன் பிடிப்பது தொடர்பான மீனா குமாரி கமிஷன் அறிக்கையை கண்டித்து நாகை மீனவர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மீனவ சங்க தலைவர் சக்திவேலுடன் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்த ஆழ்கடலில் கப்பல்கள் மீன் பிடிக்க வந்தால் நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்பை சந்திப்பீங்க? இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது இருக்கிற மீனவ சமுதாயமே மீன் வரத்து இல்லாததுனால எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையே போக்கிக்கிறதுக்கு பெருசிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் எல்லை தாண்ட பிரச்சனை எங்களுக்கு தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் வெளிநாட்டு ராட்சச கப்பல்களுக்கு இந்த மத்திய கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது இந்த அனுமதி கொடுத்துருக்கிறது அதாவது ஒட்டுமொத்த இந்திய மீனவர்களையும் குழி தோண்டி புதைக்கிற ஒரு செய்தி. இதை எங்களை காதல கேட்டது நாங்கள் வாழ்றதா சாகிறதாங்கிற நிலையில தான் எங்களுடைய எதிர்ப்பை இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராட்சச படகுகள் வந்துருச்சுன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு பிடிக்க வேண்டிய மீன்களை ஒரு வாரத்தில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கடலில் அதாவது கடலில் மீன் பிடிக்கிற நேரத்தில் அவங்க எதுவுமே தெரியாமல் குறுக்க சென்றா ஓட்டி எங்களுடைய உயிரிழப்பும் ஏற்படும். அதனால் இந்த பிரச்சனையில் மத்திய அரசு உடனே தலையிட்டு இந்த கொடுத்திருக்கிற அனுமதியை உடனே ரத்து செய்யணும். அப்போதான் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நீடிக்கும். வரும் சங்கதிகளும் வாழணும், இங்க சங்கதிகளும் வாழணும், இந்த மீனவ சமுதாயம் வாழணும்னா இந்த மீரா குமாரி கமிஷன் உடனே வாபஸ் வாங்கி இந்த மீனவ சமுதாயத்தை வாழ வைக்கணுங்கிறதா எங்களுடைய உணர்வு மட்டுமில்ல, உள்ள அனைத்தும் எங்களுடைய இதுதான். இது இந்த எதிர்ப்பை தான் நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமாக ஒட்டுமொத்த இந்திய மீனவர்களும் ஆர்ப்பாட்டமாக அறிவிச்சிருக்கிறோம். குறிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மீன் பிடிக்கப்படும் மீன்கள் அனைத்தும் ஒரு கப்பல் அத்தனையும் அள்ளி செல்வதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல சந்ததியினர் வாழ வேண்டும் என்றால் இந்த அறிக்கையை உடனடியாக ரத்து செய்து மீனவர்களை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் தமிழக மீனவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஸ்ரீதர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள 18 மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்த மீனவர்கள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மீனா குமாரியின் அறிக்கையை ரத்து செய்ய கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் மீனா குமாரியின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூரிலும் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. மேலும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர்.